ஒரு டம்ளர் ஃபுல்லா பால்ல ஒரே ஒரு டிராப் பாய்சன் விழுந்துருச்சு அப்படின்றதுக்காக அந்த பால் பரவாயில்ல அப்படின்னு நம்ம குடிப்போமா? குடிக்க மாட்டோம் இல்ல. ஏன்? அந்த பால் ஃபுல்லா பாய்சன் தான் ஆல்ரெடி. அதே மாதிரிதான் சின்ன பாவம் பெரிய பாவம் அப்படின்னு வித்தியாசமே இல்ல. பாவம் பாவம் தான். அத பத்தி இந்த கதையில பாத்துட்டு வருவோமா? ஒரு ஊர்ல ஒரு அம்மாவும் ஒரு பையனும் இருந்தாங்களாமா. அப்போ ஒரு நாள் அந்த பையன் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போறான். குட்டி பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு அவங்க அம்மா வராங்க. ஈவினிங் போய் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தோடனே அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட, அம்மா அம்மா இங்க பாருங்க, நான் வந்து ஒரு ஸ்ட்ராபெரி எரேசர் என் ஃப்ரெண்டோடது அவனுக்கே தெரியாம நான் எடுத்துட்டேன், இதை ஸ்மெல் பண்ணி பாருங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட அந்த எரேசரை காட்டினானாமா. அவங்க அம்மா, ஏன்டா இப்பெல்லாம் பண்ற, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிட்டாங்களாம். ஆனா அவனுக்கு அந்த ரப்பர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். அதை ரொம்ப பத்திரமா வச்சுக்கிட்டானாமா. கொஞ்சம் வருஷம் போனுச்சு. வீட்டுக்கு ஒரு நாள் பயங்கர எக்ஸைட்டடா வந்து, அம்மா நான் இன்னைக்கு என்ன பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொன்னா. என்னடா பண்ண, இவ்வளவு சந்தோஷமா இருக்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, நாங்க இன்னைக்கு கேன்டீன் போனோமா, அண்ணா அதை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் கிட்ட கேட்டுட்டு ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே பண்ணி வச்சிருந்த சம்சால 2 எடுத்துட்டோமா, ஒரே ஒரு சம்சாக்கு காசு கொடுத்துட்டு இந்த மாதிரியே நாங்க 5 சம்சா எடுத்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லி ரொம்ப பெருமையா சிரிச்சானா. அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் சிரிச்சுட்டு அப்புறம் சொன்னாங்களாம், ஏன்டா உனக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாமா. கொஞ்சம் வருஷம் அப்படியே ஓடுச்சு. ஒரு நாள் அந்த பையன் பார்ஸ்க்கு பின்னாடி, எஸ் ஜெயிலுக்கு பின்னாடி இருந்தானா. அவங்க அம்மா அவனை பாக்குறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தானா. என்ன தப்பு பண்ணிட்டான் அவன்? ஒரு பெரிய வீட்டுல நகைய கொள்ளையடிச்சுட்டானாமா. அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் த்ரில்லுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நகைய கொள்ளையடிக்கிறதுக்காக போகும்போது மாட்டிக்கிட்டாங்களாமா. அது மட்டும் கிடையாது, அவன் வெளியில வந்ததுக்கு அப்புறமும் இதே மாதிரி நிறைய பாவங்கள் அவனுக்கு தொடர்ந்துட்டே இருந்துச்சு. அவனுக்கு பாவம் செய்யறது ரொம்ப த்ரில்லிங்காவே இருந்துட்டே இருந்துச்சான். இந்த மாதிரி ரிப்பீட்டட் கேசஸ்னால ஒரு நாள் அவன் தூக்கு மேடைக்கு போக வேண்டியதாகவும் இருந்துச்சு. அப்ப வந்து அந்த கைதி கிட்ட கேக்குறாங்களாம், உனக்கு கடைசி ஆசை என்ன, உனக்கு யார பாக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, நான் எங்க அம்மாவை பாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு வந்தாங்களாம். அப்ப அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்தப்போ, நான் எங்க அம்மா ஒரு தடவை கட்டி பிடிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே அந்த ஜெயிலரும் ஓகே நீ போய் கட்டி பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அவனுக்கான டைமையும் கொடுத்தாங்களாம். இவன் பக்கத்துல அம்மா பக்கத்துல போய் அம்மாவை நல்லா டைட்டா கட்டி பிடிச்சிட்டு அம்மாவோட காது கிட்ட போய் அம்மாவோட காதை கடிச்சிட்டானாமா. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், ஒரே பதட்டம். என்ன நடக்குது, ஏன் இவன் இப்ப காது கடிச்சான், அவனே சாக போறான், கடைசி நேரத்துல அவன் அம்மா கிட்ட அன்பை பரிமாறுறதுக்காக கூப்பிட்டான்னு நினைச்சா அவன் காதை கடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஏன் இதை பண்ண அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த பையன் சொன்னா, நான் சின்ன வயசுல ஒரு எரேசரை கொண்டு வந்தேன், என் அம்மா தப்புன்னு சொன்னாங்க, ஆனா அது செய்யவே கூடாது அப்படின்னு என்கிட்ட ஆணித்தரமா அன்னைக்கு சொல்லியிருந்தா நான் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி சொன்னானா. அம்மான்னு மட்டும் கிடையாது, நம்ம பிள்ளைங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நம்மளோட கசின்ஸா இருக்கட்டும், நம்மளை சுத்தி இருக்கிற யாரா வேணாலும் இருக்கட்டும், நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்றாங்க, நம்ம தப்பு பண்ணி அழிஞ்சு போறாங்க அப்படின்னும் போது, நான் இதை சொன்னா அவங்க என்னை ஒதுக்கிடுவாங்க, நான் சொன்னா நான் தனியா ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒரு வேளை அவங்க பண்ற தப்ப நம்ம என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா அவங்களை இதை விட ஒரு மோசமான ஒரு பரிதாபமான இடத்துல ஃபியூச்சர்ல நம்ம அவங்கள பாக்குற சூழ்நிலை ஏற்படும். அதனால நம்ம யார ரொம்ப லவ் பண்றோமோ அவங்க தப்பு பண்ணும்போது, இது தப்புடா, இது செய்யக்கூடாது, இது தப்புன்னு எனக்கு தோணுது, வேண்டாம் அப்படின்னு சொல்ற ஒரு நல்ல ஃப்ரெண்ட நம்ம சம்பாதிக்கவும் கத்துக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டா நம்ம இருக்கிறதுக்கும் கத்துக்கணும். இத பத்தி பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? நீதிமொழிகள் 13:24. பிறம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். நீதிமொழிகள் 13:24. எஸ், சில நேரத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம கடுமையா நடந்துக்கிறதுனாலயோ இல்ல நம்ம பண்ற தப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தப்ப அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்றதுனாலயோ அது தப்பு கிடையாது. அவங்க நமக்கு எதிராளி கிடையாது, நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதிராளி கிடையாது. அவங்க பண்ற தப்ப நம்ம இன்னைக்கு எடுத்து சொல்லல அப்படின்னா நாளைக்கு அதை திருத்திக்கவே முடியாத இடத்துக்கு அவங்க போனதுக்கு அப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இஃப் யூ ஹாவ் சம்ஒன் இன் யுவர் லைஃப் ஹூ இஸ் கரெக்டிங் யூ, ஹூ இஸ் தேர் ஃபார் யூ, இன்னைக்கு கால் பண்ணி தேங்க்யூ சொல்லுங்க. See you in the next video. Bye bye. God bless you.